விஜயால சினிமாவை விட்டு ஓடிய 90s நடிகை. டஸ்கி ஸ்கின்னோட மேலுதட்ட தூக்கி வித்தியாசமா சிரிச்ச ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணவங்க தான் நடிகை ரோஜா. கமலஹாசன் தவிர்த்து எல்லா உச்ச நடிகர்களோடையும் பிஸியா நடிச்சாங்க. அதோட எந்த ஈகோவும் பார்க்காம விஜயோட நெஞ்சுநிலை படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடின போது என்னால ஒரு படத்துக்கு சக்சஸ் கிடைக்கும்னு டைரக்டர் சொன்னாரு. ஸோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடின இதுல என்ன தப்பு, அது எனக்கு பெருமைதான்னு ரொம்ப பிராக்டிகலாகவும் பேசி அசத்துனாங்க. சினிமாவில இருந்து நான் ஒதுங்க காரணமே விஜய் தான் ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. விஜயோட நெஞ்சுநிலை படத்துல ஓன் தங்க நேரத்துக்கு தான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன். விஜய் கொஞ்சம் ரிசர்வ்டு டைப் அப்படிங்கிறதால என்கிட்ட பேசல. சில வருஷங்கள் கழிச்சு காவலன் படத்துல நான் அசினிக்கு அம்மாவா நடிச்ச போது அந்த ஷூட்டிங் டைம்ல என்னை பார்த்த விஜய் ஷாக் ஆகிட்டாரு. உடனே என்கிட்ட வந்து, மேடம் நீங்க எனக்கு மாமியாரா நடிக்கிறீங்களா, சும்மா சொல்றீங்கன்னு தான் நினைச்சேன், என்னால நம்பவும் முடியல ஏத்துக்கவும் முடியல, உங்களை நாங்க இன்னும் ஹீரோயினா தான் பாக்குறோம்னு சொன்னாரு. விஜயோட அந்த வார்த்தையை கேட்டதும் இனி அம்மா மாமியார் கேரக்டர்களில் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு சினிமாவை விட்டே ஒதுங்கிட்டேன். சினிமாவில் பெரிய கேப் எடுத்த நான் இப்போ பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த ராஜமாதா மாதிரி கேரக்டர் கிடைச்சா நடிக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னாங்க. அதோட விஜய் மட்டும் இல்லாமல் தெலுங்குல கோபிச்சந்துக்கு மாமியாராக நடித்த போதும் அவர் ஷாக் ஆனார்.